செய்தியை பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியது குறித்து நடுநிலையான விசாரணை நடத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். பஹல்காம் துப்பாக்கி சூட்டில் பாகிஸ்தான் சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக ஏற்கனவே மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்பொழுது பஹல்காம் துப்பாக்கிச்சூடு விவகாரம் தொடர்பாக ஒரு நடுநிலைமையான விசாரணைக்கு தயாராக உள்ளதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ராவல்பிண்டியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பேசும் பொழுது இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை விசா ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் ஷிம்லா ஒப்பந்தத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தையும் நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நடுநிலைமையான ஒரு விசாரணைக்கு தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சமூக தொடர்புடைய தீவிரவாதிகள் பெரும்பாலானோர் பாகிஸ்தானில் அந்த ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் எனவும் 2 பேரை தவிர மீதமுள்ள 4 தீவிரவாதிகளும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.